ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் மட்டன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ போடுறோம் பாருங்கள். 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேங்க. இதை வாஷ் பண்ணிட்டு வரேன். மட்டனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. இனி குக்கரில் வேக வைக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக உப்பு, இவ்வளோத்தையும் நல்லா கை வச்சு விரசிடுவோம். விரசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா ஆல்ரெடி மட்டனில் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா மட்டனில் தண்ணி இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி போதும். இப்போது குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சுருவோம். என்னோட குக்கருக்கு 8 விசில் வந்தால் தாங்க கரெக்டாக மட்டன் வந்துருக்கும். மட்டன் வேகிறதுக்குள்ளாடி அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம கட் பண்ணி வச்சுருவோம். இதுக்கு நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகா, பல்லாரி சின்ன பல்லாரிங்க, அதனால் 4 எடுத்துருக்கிறேன். பெரிய பல்லாரினா 2 எடுங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம்னா மிளகா வேண்டாம் போடாதீங்க. ரொம்ப காரம் சாப்பிட்றவங்கன்னா இந்த பச்சை மிளகா போடுங்க. மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. அதே குக்கரை வாஷ் பண்ணி அடுப்பில் வச்சுருவோம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுடலாம். பல்லாரி போடுவோம். ஸோ தக்காளி பச்சை மிளகாய் போட்டுருவோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இப்போ கொஞ்சமாக மட்டன் பொடி போடுவோம். கொஞ்சமாக சிக்கன் பொடி போடலாம். கொஞ்சமாக பெப்பர் பொடி போடலாம். இப்போ மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் வேக வச்சு வச்சுருக்க மட்டனை அதில் அப்படியே ஊற்றிடுவோம். தேவைன்னா கொஞ்சம் உப்பும் போட்டு அப்படியே கொதிக்க விட்டுருவோம். மட்டன் ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலையை போட்டு இறக்கிடுவோம். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே 1 2 சாப்பாடு சாப்பிடுவீங்க. எங்க வீட்டுக்கு வாங்க, மட்டன் சாப்பிடலாங்க. ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டுங்க. ஃபேன் போடாமல் இருந்தேன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே, கொஞ்சமாக ரைஸ் எடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நேரமாக தாங்க டிஃபன் சாப்பிட்டேன். இப்போ ரொம்ப சாப்பிட முடியாது. கொஞ்சமாக ரைஸ் எடுத்துருக்கேன். அதில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடலாமா? நான் ஃப்ரெண்டு கேமராவில் தாங்க வீடியோ எடுக்கிறேன். அதனால் நான் இந்த ரைட் ஹேண்ட் வச்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும். சரியா? தப்பாக நினைக்காதீங்க. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்து என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.